சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும். ஆம், SMTS ஜுவல்லரி சுவிட்சர்லாந்தில் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் சீட்டெழுப்பு. ராடோ மற்றும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல, ஸ்டைலையே மாற்றுங்கள். சுவிட்சர்லாந்து தமிழர்களே, உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இது மட்டுமா? உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம். அச்சுத்துறையின் முன்னோடிகளாக 30 ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே. நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியினோட சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு சிறப்பு செய்தி என்றதையும் தாண்டி சிறப்பு செய்திகளாக வந்து சேரப்போகுது. கடந்த வாரத்தில் இடம்பெற்ற மிக முக்கியமான 5 டாபிக் சம்பந்தமான விஷயங்களை உங்களோடு இணைத்துக் கொள்ள போறோம். அதுல முதலாவது குடியேற்றம் சம்பந்தமாக. குடியேற்ற குறைவு 2025 பதிவாச்சு சுவிட்சர்லாந்துல. அது சம்பந்தமா பார்க்க போறோம். 2025 ஆண்டுல மொத்தமா 1,65,386 வெளிநாட்டு குடியேறிகள் நுழைஞ்சாங்க அப்படின்னு கூட்டாட்சி அரசு ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டாங்க. அது முந்தைய ஆண்டோட ஒப்பீடு செய்யும் போது 5,221 பேரால குறைஞ்சிருக்குதான். கடந்த சில ஆண்டுகளாகவே குடியேற்றம் வந்தது அரசியல் பொருளாதார விவாதங்கள்ல முக்கிய இடம் பெற்றிருக்கிற நிலையில இந்த குறைவையும் அவங்க கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா பாக்குறாங்க. புதிதாக குடியேறினவங்கள்ல 1/3 பேர் யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் இல்லனா யூரோப்பியன் யூனியன் உறுப்பு நாடுகளை சேர்ந்தவங்கன்னு சொல்லப்படுது. ஐரோப்பிய ஒன்றியத்தோட EFTA நாடுகளோடையும் இருக்கிற இருதரப்பு உடன்படிக்கையின் அடிப்படையில் வேலைவாய்ப்பு அதோட வாழ்வாதாரத்துக்கான சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறதான் இதற்கான முக்கிய காரணம் என்றும் சொல்லப்படுது. குடியேறினவங்கள பாதிக்கு மேற்பட்டவங்க எடுத்துக்கிட்டா நீண்ட கால வேலை வாய்ப்பை மையமா வச்சு சுவிட்சர்லாந்துக்கு வந்திருக்காங்க. இது அந்த நாட்டினுடைய தொழிலாளர் சந்தையில் வெளிநாட்டு பணியாளர்களுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வெளிப்படுத்துது. மிதமான பொருளாதார வளர்ச்சி நிலவி இருந்தாலும் கடந்த ஆண்டிலையும் வெளிநாட்டு குடியேற்றம் சுவிட்சர்லாந்தினுடைய தொழிலாளர் தேவைகளை பூர்த்தி செஞ்சிருக்கு அப்படின்னு கூட்டாட்சி அரசும் ஒப்புக்கொள்ளுது. இதுக்கிடையில எடுத்துக்கிட்டா 2025 ஆண்டு பார்க்கணும். 82,659 பேர் சுவிட்சர்லாந்து விட்டு வெளியேறி இருக்காங்க. முந்தைய ஆண்டை விட 4.8% அதிகரிப்பும் கூட. இதன் விளைவா நிரந்தர வெளிநாட்டு குடியிருப்பாளர் மக்கள் தொகையில் நிகர குடியேற்றம் 8,717 பேரால குறைஞ்சி 74,675 பதிவாகி இருக்கு. அதையும் தாண்டி மிக முக்கியமான திட்டம் குடும்ப ஒன்றிணைப்பு திட்டம். இதுல சுவிட்சர்லாந்துக்கு வந்திருக்காங்க நிறைய பேர். மொத்த குடியேற்றத்தில் பார்த்தா 25.5% இருக்காங்க. கடந்த ஆண்டை விட 0.6% குறைவு. குடும்ப ஒன்றிணைப்பின் கீழே வந்தவங்கள 15.4% பேர் சுவிஸ் குடிமக்களினுடைய குடும்பத்தினர் அப்படின்னு அதிகாரப்பூர்வ தரவு சொல்லுது. 2025 ஆண்டுல இறுதியில EFTA அதோட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை சேர்ந்த மொத்தம் 16,13,486 பேர் சுவிட்சர்லாந்துல நிரந்தரமா வசிச்சு வராங்க. இதுல இத்தாலியர்கள் எடுத்துக்கிட்டா 3,50,958 பேர் மிகப்பெரிய வெளிநாட்டு சமூகமாகவும் இருக்காங்க. அதுக்கப்புறமா ஜெர்மனியர்கள் எடுத்துக்கிட்டா அவங்களும் 3,38,584 பேர். போர்த்துகீசியர்கள் 2,64,341 பேர். அதோட பிரெஞ்சு நாட்டினரும் சளைத்தவர்கள் இல்ல, அவர்களும் 1,81,501 பேரா பதிவாகிறாங்க. சுவிட்சர்லாந்து மக்கள் தொகை அமர்வில் வெளிநாட்டு குடியிருப்பாளர்கள் எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்காங்க அப்படி என்ற இந்த புள்ளி விவரம் சொல்லுது. குறிப்பா சுகாதாரத்துறை, பொறியியல் துறை, தகவல் தொழில்நுட்பத்தோட சேவை துறைகளையும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் ரொம்பவே அவசியமா இருக்காங்க சுவிட்சர்லாந்துக்கு. அதே நேரத்தில் குடியேற்ற அளவை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அரசியல் அழுத்தமும் தொடர்ந்து இருக்கு. 2025 ஆண்டினுடைய இந்த புள்ளி விவரங்கள் சுவிட்சர்லாந்தினுடைய பொருளாதார தேவைகளுக்கும் குடியேற்ற கொள்கைக்கும் இடையிலான சமநிலையை மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்துறதா சொல்லப்படுது. அடுத்த செய்தியா பார்க்க போறது எதிர்பார்த்ததை விட நல்ல நிதி நிலை 2025 சுவிஸுக்கு ஏற்பட்டிருக்கு. அதிகப்படியான வருவாயம் கொடுத்திருக்கு. அது சம்பந்தமா பார்க்க போறோம். 800 மில்லியன் சுவிஸ் பிராங்க் பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னு முன்கூட்டியே கணிக்கப்பட்டாலும் 2025 ஆண்டில் சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி அரசினுடைய நிதி கணக்கில் 300 மில்லியன் பிராங்குகள் அதிகப்படியான வருவாய் பதிவாகி இருக்கு அப்படின்னு பெடரல் கவுன்சில் அறிவிச்சிருக்கு. இந்த எதிர்பாராத நிதி முன்னேற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஜெனீவா கண்டோன் கூட்டாட்சி நிதிக்குழுவுக்கு கூடுதல் வருவாய் பங்களிப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதன் விளைவா முன்கூட்டியே கணிக்கப்பட்ட பற்றாக்குறையை விட அரசோட நிதிநிலை மேம்பட்டிருக்கு. பொருளாதார மாற்றம், வரி வருவாய் உயர்வு, அதோட கண்டோன் அளவிலான கூடுதல் நிதி பங்களிப்புகள் தான் கூட்டாட்சி வருவாயை உயர்த்துச்சு அப்படின்னு அதிகாரப்பூர்வ தகவலும் இருக்கு. இருந்தாலும் இந்த அதிகப்படியான வருவாய் இருந்தாலும் நாட்டினுடைய மொத்த நிதிநிலை இன்னும் அழுத்தத்துக்குள்ளதா இருக்கு. குறிப்பா வருங்கால செலவு இருக்கு, சமூக பாதுகாப்புக்கு செலவழிக்கணும், அதனோட உட்கட்டமைப்பு முதலீடுகளோட பொருளாதார மந்த நிலை அபாயங்களும் இருக்கு. இதெல்லாம் அரசுக்கு பாரிய நெருக்கடிதான். நிதி திட்டம்
திட்டமிடல தொடர்ந்தும் சவாலா இருக்க போகுது. இதன் காரணமா 2027 இருந்து 2029 வரையிலான காலத்துக்காக முன்வைக்கப்பட்டிருக்கிற செலவு கட்டுப்பாட்டு அத்தோட மிதவழி திட்டம் மாற்றம் இல்லாம அமுல்ல இருக்கும் என்றும் அரசு திட்டவட்டமா சொல்லிடுச்சு. அந்த நடவடிக்கை எடுக்கப்படலன்னா 2027 ஆண்டிலேயே 2 பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் வரைக்கும் பற்றாக்குறை ஏற்படும் என்றும் அதிகாரிகள் கணிச்சிருக்காங்க. சுவிட்சர்லாந்தினுடைய நிதி ஒழுங்கு கொள்கை, சமநிலை பட்ஜெட் நடைமுறை, அத்தோட கண்டோன் கூட்டாட்சி வருவாய் அமைப்பு இதெல்லாம் நீண்ட காலமா நிலையான பொருளாதார மேலாண்மைக்கு முக்கிய காரணிகளா திகழுது. சிறப்பு செய்தியில அடுத்ததா பார்க்க போறது, சுவிட்சர்லாந்துல பணியாற்றக்கூடிய ஊழியர்கள்ல பெரும் பங்கு யாரு, முக்கியமான பங்கு யாருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். மிக முக்கியமாக 35% மேற்பட்டவங்க வெளிநாட்டு குடியுரிமையோட இருக்காங்க அப்படின்னு தகவல் இருக்கு. அதாவது 2025 ஆண்டினுடைய இறுதிக்குள்ள நாட்டில் வேலை செய்யக்கூடிய அனைத்து ஊழியர்கள்ல 34.9% பேர் குடியேற்ற பின்னணியோட வந்தவங்க தான் வெளிநாட்டு நபர்களான் அப்படின்னு சொல்லப்படுது. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அளவு 30.5% தான். இந்த தகவல் வந்து சுவிட்சர்லாந்து தொழிலாளர் பலகை ஆய்வில இருந்து வெளியாகிருக்கு. இந்த ஆய்வு சுவிட்சர்லாந்து மத்திய புள்ளி விவர அலுவலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய BFS தான் வெளியிட்டுச்சு. நாட்டினுடைய வேலைவாய்ப்பு நிலை, குடியேற்றத்தோட பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் மதிப்பிடுறதுல இந்த ஆய்வு ரொம்பவே முக்கியமானது. புள்ளி விவரத்தை எடுத்துக்கிட்டா வெளிநாட்டு ஊழியர்கள் அதிகமானவங்க நிரந்தர குடியிருப்பு அனுமதி C அனுமதியை வச்சிருக்கிறவங்க. இவங்கள மொத்தமா வெளிநாட்டு தொழிலாளர்கள் 42.1% இருக்காங்க. இதுக்கப்புறமா B அல்லது L அனுமதி வச்சிருக்கக்கூடிய தற்காலிக குடியிருப்பு உரிமையாளர்கள் 31.4%. அதுக்கப்புறமா அண்டை நாடுகள்ல இருந்து தினசரி போர்டர் தாண்டி வந்து வேலை செய்யறவங்க 21.6% இருக்காங்க. சுவிட்சர்லாந்தினுடைய பொருளாதார வளர்ச்சியில வெளிநாட்டு தொழிலாளர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்கன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. சுகாதாரம், கட்டுமானம், சேவைத்துறை, தகவல் தொழில்நுட்பம் இதோட சேர்த்து பல துறைகள்ல வெளிநாட்டு நிபுணர்கள் அத்தோட தொழிலாளர்கள் அதிக அளவில் பணியாற்றாங்க. கடந்த ஒரு தசாப்தத்தை எடுத்துக்கிட்டா வேலை வாய்ப்பில வெளிநாட்டு குடியுரிமை பெற்றோர் எண்ணிக்கை சரமாரி அதிகரிப்போடு இருக்கு. நாட்டினுடைய தொழிலாளர் தேவையில இது எந்த அளவுக்கு முக்கியமான பங்கும் குடியேற்ற கொள்கைகள்ல தாக்கத்தையும் ஏற்படுத்துது அப்படின்றத வெளிப்படையா பார்க்கலாம். இந்த வளர்ச்சி வந்து ஒருபுறம் பொருளாதாரத்துக்கு ஆதரவாக இருந்தாலும் மொழி ஒருங்கிணைப்பு, சமூக சேர்க்கையத்தோட குடியேற்ற விவாதங்களுக்கு மிக பெரும் தலைப்புகளாகவே மாறி இருக்கின்றன. அடுத்ததா கடந்த வாரத்தினுடைய சிறப்பு செய்தி பகுதியில யுக்ரைன் அகதிகளை வந்து ஏற்க முடியாது என்ன விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சுவிஸ் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அப்படின்றத பார்க்க போறோம். ஐரோப்பிய ஒன்றியம் இல்லைன்னா EFTA நாடுகள்ல ஏற்கனவே அகதி பாதுகாப்பு பெற்றிருக்கிற யுக்ரைன் குடிமக்களை தான் சுவிட்சர்லாந்து கட்டாயமா ஏற்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சுவிஸ் கூட்டாட்சி நீதிமன்றம் சமீபத்துல அதிரடி தீர்ப்பை வழங்கி இருக்காங்க. இந்த தீர்ப்பு வந்து அகதி பாதுகாப்பு விதிமுறைகளோட நாடுகளுக்கு இடையிலான பொறுப்புகளை பற்றிய முக்கியமான சட்ட விளக்கமாகவே பார்க்கப்படுது. இந்த வழக்கு எடுத்துக்கிட்டா ரஷ்ய யுக்ரைன் போரோட தொடக்கத்துக்கு அப்புறமா 2022 பிப்ரவரியில யுக்ரைன்ல இருந்து தப்பிச் சென்ற ஒரு பெண்ணை சுற்றி உருவான ஒரு கதையாவே இருக்கு. அவர் முதல்ல இத்தாலிக்கு போறாரு. அதுக்கப்புறமா 2022 டிசம்பர் வரைக்கும் தங்கி இருந்துட்டு அந்நாட்டு அரசால அகதி அந்தஸ்தும் கொடுக்கப்படுறாரு. அதுக்கப்புறமா அவர் யுக்ரைனுக்கு மீண்டும் திரும்பிட்டு 2025 என்ன பண்றாரு, சுவிட்சர்லாந்துக்கு பாதுகாப்பு தேடி அப்ளை பண்றாரு. ஆனா சுவிட்சர்லாந்து குடிவரவு தொடர்பான SCM செயலகம் இருக்கு இல்லையா, இந்த விண்ணப்பத்தை நிராகரிக்குது. அவர் மீண்டும் இத்தாலிக்கு போறதுதான் சரி அப்படின்னு உத்தரவிடுது. அவர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை சவால் செஞ்சாலும் கூட்டாட்சி நீதிமன்றம் SCM எடுத்த முடிவுதான் சரி அப்படின்னு உறுதிப்படுத்துது. நீதிமன்றம் வழங்கின விளக்கத்தின்படி பார்த்தா ஐரோப்பிய ஒன்றியம் இல்லைன்னா EFTA நாடுகள் ஏற்கனவே சட்டபூர்வமான அகதி அந்தஸ்து பெற்றிருக்கீங்களா, அவங்களுக்கு சுவிட்சர்லாந்து மறுபடியும் பாதுகாப்பு வழங்க வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இத்தாலியில பெற்றிருந்த பாதுகாப்பு அந்தஸ்து காரணமா அவர் அங்குதான் திரும்பி போகணும், அதுதான் சட்டப்படி சரி என்னும் தீர்ப்பு உறுதியாச்சு. யுக்ரைன் போரோட பின்னணியில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஐரோப்பாவினுடைய பல நாடுகளுக்கு தஞ்சம் புகுந்திருக்காங்க. இந்த நிலையில அகதிகள் வந்து பல நாடுகள் வழியா பயணம் செஞ்சு புதிய இடங்கள்ல மீண்டும் பாதுகாப்புக்கு ஒரு சம்பவம் உயர்ந்துகிட்டே இருக்கு. இந்த தீர்ப்பு எடுத்துக்கிட்டா இதுல முக்கிய பங்கு ஏற்கனவே வேறு ஐரோப்பிய நாட்டுல நீங்க சட்டபூர்வமான பாதுகாப்பு பெற்றிருக்கீங்களா, சுவிட்சர்லாந்து உங்களை அகதி அந்தஸ்து கொடுத்து கட்டாயமா எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு இந்த தீர்ப்பு முன்னுதாரணமான தீர்ப்பாகவே மாறி இருக்கு. சிறப்பு செய்தி பகுதியினுடைய அடுத்தது கடைசியானது 2026 தொடக்கத்துல வீட்டு வாடகை சம்பந்தமான ஒரு விஷயம். கண்டோன்களுக்கு இது எப்படி இருக்கு, சில இடங்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை பார்க்க போறோம். 2026 ஆண்டினுடைய தொடக்கத்துல சுவிட்சர்லாந்தினுடைய வீட்டு வாடகை சந்தையில ஒரு கலவையான நிலைமை தான் இருக்கு. ஹோம் கேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டு நிலம் தொடர்பான இணையதளம் ஒரு தகவலை வெளியிடுது. ஜனவரி மாதத்தை எடுத்துக்கிட்டா அரைப்பகுதி கண்டோன்கள்ல வாடகை உயர்ந்திருக்கு, மற்ற அரைப்பகுதியில குறைவு இருக்குன்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. வாடகை அதிகரிப்பு பதிவான கண்டோன்கள்ல
கிராபன்டன் தான் முதன்மையான பகுதி. அங்கு 7.7% வாடகை விகிதம் உயர்ந்திருக்கு. அதுக்கப்புறமா கிளாரூஸ் எடுத்துக்கிட்ட 6.4, வலைசில 6.2 பதிவாகி இருக்கு. இந்த உயர்வெல்லாம் அந்த பகுதிகளுடைய வீட்டு தேவையினுடைய அதிகரிப்பு எந்த அளவுக்கு இருக்கு, குடியிருப்பு பற்றாக்குறை அங்க எந்த அளவுக்கு நிகழுது அப்படின்றத சுட்டி காட்டுறதா நிபுணர்கள் சொல்றாங்க. இதுக்கிடையில சுவிட்சர்லாந்துடைய முக்கிய நகரங்களா இருக்கக்கூடிய சூரிச், ஜெனிவா பகுதிகளிலையும் வாடகை செலவு சிறிய அளவில் குறைஞ்சிருக்கிறத கவனிக்கலாம். பொதுவா அதிக செலவுடைய நகரங்களா அறியப்படுற இந்த பகுதிகளில் ஏற்பட்ட இந்த சிறிய குறைவு வாடகை சந்தையினுடைய தற்காலிக சீரமைப்பா பார்க்கிறாங்க. அதே நேரத்தில் வாடகை குறைவில் மிகப்பெரிய வீழ்ச்சி பதிவான கண்டோன் எதுன்னு தெரியுமா? நிட்வால்டன் அத்தோட ஷுவிட்ஸ் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. நிட்வால்டன்ல வாடகை 2.7%, ஷுவிட்ஸ்ல 2.0% குறைஞ்சிருக்கு. மொத்தத்துல 13 கண்டோன்கள்ல வாடகை தொகைகள் குறைஞ்சிருக்கிறதா அந்த ஹோம் கேட்டினுடைய தரவு சொல்லுது. சுவிட்சர்லாந்தினுடைய வீட்டு வாடகை சந்தை 2026ஆம் ஆண்டினுடைய ஆரம்பத்துல நிலையான ஒரே திசை மாற்றத்தை காட்டாம பகுதி வாரியாக மாறுபட்ட நிலையில் அங்கும் இங்கும் அலையுது. குடியேற்றம், வேலைவாய்ப்பு, அதோட நகர்ப்புற வளர்ச்சி போன்ற காரணிகள் வாடகை மாற்றங்களுக்கு முக்கிய தாக்கத்தையும் சவாலையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சந்தை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.